நினைக்கிறீங்க இன்னும் பாரு என்ன அழகா இருக்குது. அதான் இந்த புத்தகத்தை எடுத்துரும். இது உண்மையில் சரியாக நீங்கள் படிச்சிங்கன்னா நம்ம படிக்கிறதுக்கு ஆதாரம் இங்கே இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. என்ன சொல்கிறார்? It was more like knowing what they were thinking, exactly what they were thinking, but only in my mind. உடம்பு நான் கிடக்குது மனதில், not in their actual vocabulary. என்ன மனதில் I would catch it the second before they opened their mouth to speak. அவர் சொல்லும் போதுலேனே தெரியுது. சரி சார், அதான் நிறைய ஆகும். இது நான் முழு அள்ளி கொண்டு தான் அதுக்கிட்டேன். என்ன அதில் எனக்கு தெரியுது, இந்த உடம்புக்குள்ளே நீ இருக்கிறாய் இல்லை, உடம்பு முடியுங்க உனக்குள்ளே இருக்கிறது. இதை கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் பாருங்க. உடம்புக்குள்ளே நீ இல்லை, உனக்குள்ள உடம்பு இருக்கிறது. ஷாக்கிங் இல்லை, ஆனால் ஒன்று. எஸ், இப்போ கனவுல வந்து அவ்வளோ உண்ட உடம்பு மட்டும் இல்லை, அவ்வளோ உடம்பும் அவ்வளோ உலகமும் முரண் எங்கே இருந்தது? கனவு கண்டவருக்கு உள்ளே இருந்தது, வெளியில இல்லை. இதை எடுத்தீங்கன்னா இல்லை எனக்கு. ஸோ இந்த உடம்பை பாவி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி, நந்தவனத்தில் ஓராண்டி, அவன் 4-6 மாசமா குயவனை வேண்டி. பிரம்மாஜி 10 மாதம் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்த. அதை நம்ம செய்வோம். இது கொண்டு வந்த லீலா எல்லாம் விளையாடு கூத்தாடு செய்கிறது விளையாடு விட்டு போட நீ உட. ஆமாம், யார் உடைக்கணும்? பார்த்தீங்களா, அவன் உடைச்சான், தான் உடைக்கணும். அதான் இந்த மகான்கள் எல்லாரும் இல்லை உருத இந்த உடம்பு அவங்கள போய்க்கணும், அவங்க போய்ச்சி விட்ருவாங்க. அந்த கதையை சொன்னேன். அந்த இப்போ நான் இந்த உடம்பை விட போகிறேன், இப்போ நான் சத்தியத்தை சொல்லலாம். இந்த தாடி இந்த ஆட்டுற தாடியோட விஷத்தியன்றதுக்கு விட்டுட்டார். பியூட்டிஃபுல். அப்போ எவ்வளவு சத்தியம் சுலபமாக இருக்குது. ஆனால் நீ விசாரம் செய்யாத ஒரே ஒரு காரணத்தால். என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம். அதை நீ என்ன வாட் இட் இஸ்? அதான் பரீட்சலோகான் கர்மச்சிதான். நம்ம பாருங்கள், கண்ணை திறங்கோ பாருங்களேன். வெளியில் நான் சொன்னேன், ஒரு 9 வயதுலேயே நான் ஆளு கொண்டிருக்கான் போகிறோம். ஏன் சிரிக்க மாட்டேன், நான் சாப்பிட்டு போய் சிரிச்சா என்ன சின்ன பையன் காட்டு கொண்டிருக்கான். பாருங்க. ஸோ ஹென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேஸ் ஒன்லி 3 ஆஸ்பெக்ட். அதான் அது 5 இல்லை. என்ன சொல்கிறார்? 5 3 ஆக்கி விட்டார். அது விளங்க இல்லை உங்களுக்கு. இப்போ கனவு எடுத்தேன், அங்கே நாமருவம் இருக்கவில்லை, அந்த அச்சு பாதி பிரியம் தான் இருந்தது, ஆழ்ந்த உறக்கத்திலையும் அதே இருந்தது. இப்போ நீ என்ன பண்ணு, விசாரம் பண்ணி பார்த்தேன்டா, இந்த உடம்பு உனக்குள்ளே இருக்கபடியா உடம்பு ஒரு எண்ணம் தான். முடியுங்க, ஜஸ்ட் அ தாட். அதை வச்சு படுத்துகிற வாடு வேக்கா. இந்த உடம்பு ஒரு எண்ணம். ஏனெனில் நல்லா யோசிப்பார், இந்த கடைசி எண்ணம் தான் அடுத்த பிறவியாக வாரண்டா என்ன வருது? ஹலோ, இந்த எண்ணம். மனமேவ மனுஷானாம் காரணம் பந்தமோக்ஷயோ. பாருங்க, ஆரோக்கியம் நோய் எதெடுத்தாலும் போத்த சைடு இந்த மண் நகரம். இப்போ அழா சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு இந்த மதர் தெரேசாவோட ஒரு அவள் சேவைச்சு ஒன்று இருக்கா, அதை ஒரு வீடியோவை இந்த ஹவார்ட் யூனிவர்சிட்டி அவங்களுக்கு காட்டினோடனே காட்டி போட்டு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா, அதை பார்த்த அந்த கருணை அந்த இதால் அவங்களோட வார சலைவாவோ அதில் ஒரு மாற்றம், நல்ல பாசிட்டிவ் மாற்றம் இருந்து. அவங்க என்ன சும்மா பார்த்தாங்க. நீ பார்க்குறதுலே வந்து உடம்பு கூட மாற்றம் இருந்தால் நீயே இந்த கருணையாக இருந்து சேவை செய்தால் சொல்ல விடுங்க. அவங்க நீ சும்மா யாரோ செய்கிறத பார்த்ததுல இவ்வளவு மாற்றம் உண்டா, நீ அந்த கருணையாக நீ செய்தா. உண்மையை இப்போ நான் பார்க்குறேன். உடனே சொன்னது மில்க் ஆஃப் ஹியூமன் கைண்ட்னஸ். இந்த உடம்பு நோய் இல்லாமல் இருக்கு. எனக்கு முதல் விலங்கல் என்னடா இப்போ பார்த்தா இல்லை, இது நோய் இல்லாத காரணம் என்ன? இந்த அந்த நோய் கொடுக்கறது காம குரோத லோப மோக மத மாச்சரியா இல்லை, அது ஒன்று இல்லைன்றொன்னே இது ஃபில்டு வித் அமிர்தா. அவ்வளவு என்னது ஃபில்டு வித் நெக்டார். அப்போ இது நோய் எங்கே வரப்போகுது? தாயை விளங்குதா? அப்போ நோய் இருக்கிறண்டா, நீ இந்த அசிங்கங்களை பிடிச்சி ஒன்றுக்க, லெட் இட் கோ. அதை ஃபில் பண்ணு. ஸோ
விருது சொல்கிறான் 5 இல்லை 3 தான் இருக்குது. அஸ்தி பாதி பிரிய கேட்ச் கேர்ஃபுல்லி 3 தான் இருக்குது. பட் எக்ஸிஸ்டன்ஸுக்கு அதான் அது. இப்போ உள்ளது தன்னை காட்டிக்கொள்கிறது, தன்னை காட்டிக்கொள்வது ஆனந்தமாக இருக்கிறது. 3 தான் இருக்குது. சத்தியஜித்து ஆனந்தம். பாட்டு சத்தியம் அது இல்லையா? சத்தியம் சிவம் சுந்தரம் அந்த பாட்டு போ. அது என்ன சொல்கிறார்? ஸோ 3 தான் இருக்கு. உள்ளது அது தெரிகிறது, அது ஆனந்தமாக இருக்குது, அதுதான் உள்ள. 5 முடிங்கோ இல்லை. பியூட்டிஃபுல். ஸோ therefore the one reality alone remains. இந்த இடத்துல நீ ஆழ்ந்த உறப்பு போய் பாரு. அதில் நான் ஆழ்ந்து தூங்கினே எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறேன். நீ அங்கு சொல்லுங்க, அது உபநிஷத்தில் வருது. அப்படின்னா ஒரு அரசன் தூங்குறான், அவன்ட சேவகன் தூங்குறான், ஒரு ஒட்டகம் தூங்குது, ஒரு யானை தூங்குது, ஒரு நாய் தூங்குது. எல்லார உறக்கம் ஹோமோஜீனியம் ஒன்று. அந்த இடத்துல எல்லா உயிரிடமும் அந்த சச்சிதானந்தெலாம் இருக்குது. We pursue the body and say I am the body. நீ என்ன பண்ணுற? இது நான் I am the body என்று சொல்கிறல்ல. எனக்கு மாதாஜி ஞாபகம் வருது. சாமிஜி புவனேஸ்வரி அண்டியன்னா நான் உடம்பு இந்த பூனை என்று சொல்லல. பூனை எனக்கு புவனேஸ்வரி இருக்கும். இப்போ தான் உங்கள்கிட்ட வந்த போகிறான் இல்லை புவனேஸ்வரி இந்த பேர் உருவன்ற அப்படி சொன்னேன். அவ்வளோங்க நான் சொல்கிறது. இந்த உலகத்துக்கு ரவுண்ட் அடிச்சேன்டா, நான் கண்மணி ஏண்டா அந்த கண்மணி இல்லைங்க. அப்போ அந்த பைத்தியம் சாரணா போகுது. அதுக்கு நம்ம மாதிரி பைத்தியங்களை வந்தால் தான் ஒரு மாதிரி குளி அடித்து வெளியில் கொண்டுடலாம் இல்லையோ? சரி, நல்லா இருக்கு. The body has a name and form. It is known to be. இதுதான் அது. இந்த உடம்புக்கு ஒரு பேரும் உருவம் இருந்துட்டு போட்டுமே, ஆனால் it is அது இருக்கிறது. இது known, இதுக்கு தெரிகிறது. அடுத்தது டியட்டுமே, இது ஆனந்தம். பியூட்டிஃபுல். யார் இந்த உணவை பார்க்குறார்? நான் சொல்லுங்க. இந்த கட்டாயம் இந்த உணவு எனக்கு இதில் எந்த உடம்பை நான் பார்க்குறேன் என்று சொல்கிறாங்க. உடம்புங்க இடக்கு வச்சுட்டுறாங்க என்ன? அப்போ யார் பார்த்தா? நான். 5 தான் குழப்பம். நீ நான் என்று சொல்லக்குள்ளே இந்த அறியாமையால் நீ என்ன நினைக்கிறாய்? அந்த மனதில் இருக்க நான் என்ற அந்த ஜீவாத்மா சொல்லிட்டு போங்க. ஆனால் உண்மையில் அந்த சத்தியமான நான் தான். அதை பார்த்து உங்களுக்கு தெரியாது, நம்ம பார்ப்போம், நமக்கு தெரியும். நான் தான் அந்த உடம்பை பார்க்குறேன், உடம்பு என்னை பார்க்கவில்லை. பாருங்க, இது பெரிய பெரிய அநியாயம். அது அழகாக இருக்குது. ஒரு சைக்கியாட்ரிஸ்டோ சைக்காலஜி அது சொன்னாராம், இந்த உடம்பு நானில் 2 வாரத்துக்கு ஒரு சின்ன வருது. பாரு, கையை எடுப்பார். நீ கையை பார்க்குறா இல்லை கை இன்னும் பார்க்குறதா? இல்லை கை தூங்க ஒரு நாணி சொல்கிறா கை தான் என்ன பார்க்குறது. சரி, யாரு? அப்பா என்ன அறிவு பாருங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறான்? அப்படி உடம்பு முழுக்க கொண்டு தலை உன்னை பார்க்குறதா கால் உன்னை பார்க்குறதான்னு போய் கொண்டிரு. இல்லை, அப்போ நீ எங்கே? நான் இவட்ட கேட்டேண்ணே, மதுமிதா தேடுவோம் இந்த உடம்புல எங்கே? இந்த மூக்கு, இந்த காது, நான் உண்டு அகட்டு உண்டு நான் இல்லைன்னு சொல்லி கொண்டு இருப்பேன். இப்போ நீ எங்கே? வாய்ஸ் வெரி கிரேட். இது ஒரு அனலைஸ் விஷயம். நீ நல்லா தேடிப்பா அந்த உடம்பு உள்ள. அதானே அவர் சொன்னார். அந்த எங்கே நம்ம இங்கிலாந்து மற்ற ஒரு ரேடியோலஜிஸ்ட் 20 வருஷத்துக்கு பிறகு அவர் நான் எல்லாரையும் பார்த்தோன்னு இப்போ இதுக்குள்ளே நானுங்க கேள்வி. அப்போ இன்றைக்கு இல்லாடி நாளைக்கு இது இன்னும் வந்துட்டேன்டா, நீ நல்லா தெரியும் நான் இருக்கிறேன். ஆனால் இந்த உடம்புக்குள்ளே நான் நினைத்தது தவறு. நான் இருக்கிறேன், அந்த நான் இந்த நான் இல்லை. அது அவர் அதை பற்றி கேள்வியே கிடையாது. அந்த கேள்வி வராது. இங்கே ஒன்றுங்களே இல்லை. நீ படித்து பாருங்க. இல்லை, அவன் நான் உடம்புல வந்த பிறகு நான் உடம்புக்கு வந்த பிறான்னு சொல்கிறாரு.
எக்ஸாக்ட்லி, யூஆர் ரைட். அப்போ இந்த இடத்துல நம்முடைய இந்த ஆத்ம ஞானத்துக்காக இது எவ்வளவு தூரம் உதவியாக இருக்கிறன்றது சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். இல்லை நான் அது சீரியஸ் ஆடுங்கோ. என்ன இப்போ இந்த நடக்கிற சண்டை இதெல்லாம் எங்களோட அவர் சொன்னார், கிரைஸ்ட் சொன்னார் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? நான் சொல்கிறேன். எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்? எவ்வளோ அநியாயம் பாருங்க. இது அற்புதமாக இருக்கு. இதுதான் திருஷ்ய விவேக் அந்த புத்தகம். நான் இந்த உடம்பை பார்க்கிறேன், உடம்பு என்னை பார்க்கவில்லை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் பார்த்தேன் சொல்லக்கூடாது. எதை பார்த்தேன்? உடம்பை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். பி சீரியஸ். என்ன நீ நான் இவை பார்த்துங்கள, நீ எதை பேஸ் பண்ணுறாய்? ஆனால் உண்மையில் சத்தியத்தை பார்த்தேன்னா அது உடம்புல சைத்தன்யமே தான், உடம்புன்றது இல்லை. நீ மற்றவங்க பார்த்தோன்னா ஜடம், உயிரில்லாத கட்டை. இந்த கட்டை அந்த கட்டையை எப்படி பார்க்க முடியும்? ஆமா, கிளியர் சார். கமான் மறுபடியும் தான் இந்த கட்டை அந்த கட்டை. இதுக்கு உள்ளே இருக்கிற பார்க்குற நான், அந்த நானும் இந்த நானும் முடியுங்க உண்டு. கன்ஃபியூஷன் இல்லை. அதுதான் அது சொல்கிறேன். விசாரம் பண்ணு. அந்த கட்டையும் ஜடம், இந்த கட்டையும் ஜடம். இந்த கட்டையை மற்ற கட்டையை பார்க்கவில்லை. எதிர்பார்க்கணும். நானோ சைத்தன்யம், அந்த நான் ஒரு நான். இந்த உலகம் உள்ளது ஒரே நான். அப்பா இல்லையா? அந்த ஆழ்ந்த உறவு நான், கனவு இந்த நான், இப்போ நான். இதை உண்மையிலே நீங்கள் விசாரம் பண்ணி பார்த்தீங்கன்னா சத்தியம் உள்ளங்கை நெல்லிக்கை. விசாரம் பண்ணுங்க, சிம்பிள். ஸோ நான் தான் இந்த பேரும் உருவத்துக்கும் இந்த உடம்புக்கும் அது இருக்கிறது. அத்தி பாதி பிரியத்தை கொடுக்கிறேன். அதுக்கு இல்லை, ஆனால் நான் கொடுக்கிறேன். இந்த அலையை உதாரணம் எடுத்துக்கொண்டா அதுக்குரிய நாமரூபம் தண்ணி தான் அந்த நாமரூபத்தை கொடுக்கறதே ஒழிய அலை இல்லை. அது விளங்கும். அப்போ நான் இருக்கிறேன். இதுக்குரிய பேரும் உருவமும் அந்த சைத்தன்யத்தால் கொடுக்கப்படுதே ஒழிய பேரு உருவத்துக்கு கொடுக்கவில்லை. ஸோ நான் சச்சிதானந்தமாக இருக்கிறேன். ஏன்? இந்த சத்து சித்து ஆனந்தம் மூண்டையும் நான் கொடுக்கிறேன். எதுக்கு? இந்த நான் உருவத்துக்கு. நான் தான் மாலிக், பாஸ் நான் தான். ஸோ நான் சத்து சித்து ஆனந்தம். சொல்லுங்க. போதுங்க. இதுதான் இந்த இடத்துல தான் கவனம் இருக்கும். அந்த சத்து சித்து ஆனந்தமாகிய சச்சிதானந்தமாகிய அஸ்திபாதிப்பிரிவன் நான் என்னை நேரம் தூரம் பொருள் ஒன்றும் அடக்க முடியாது. சொல்கிறாங்க ஸ்பேஸ் டைம் அண்ட் கோஷேஷன் மேட்டர் ஆப்ஜெக்ட் இல்லை. அது என்னது? ஆனந்தம் இல்லை, அது இல்லை. நாள் பே சுகமஸ்தி யோவை பூமா தத் சுகம். இந்த இன்ஃபினிட் அலோன் இஸ் உண்மையான சுகம். சச்சிதானந்த ஆனந்தம் பண்ணக்குள்ள நம்ம விளையும் கொள்ளலாம். இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன இருந்து அந்த தூய இல்லை அந்த இன்ஃபினிட் தான் இருந்து நான் என்னக்குள்ள அது கனவுலேயும் இங்கே இருந்தேன், இங்கேவும் இருக்கிறது. அதுதான் ஆனந்தம். நாட் அப்போ அதை சொல்கிறது 3 தடைகள் இருக்கான். என்னது? ஒன்று நேரம், மற்றது இடம், முதலாவது பொருள். இது 3ம் சாதாரண அடக்குமே ஒழிய இந்த சச்சிதானந்தத்தை கட்டுப்படுத்த முடியும். இப்போ நான் அந்த சச்சிதானந்தமாக அந்த ஆனந்தமை பொருளாக இருக்கிறேன். அதான் இருந்து தியானம் பண்ணணும். இந்த காலத்தில் இருந்து யோசிங்கோ சிந்திங்கோ. ஸோ ஹென்ஸ் ஐ ஆம் என்ன நேரமும் தூரமும் என்ன குடிப்படுத்த முடியாததால் நான் இந்த உடம்புக்குள்ளே முடியுங்கோ இல்லை. Yet I am unconditioned by any other object. என்ன ஒரு பொருளும்
கடக்க முடியாது. கால தேச வர்த்தமானம். Therefore, there is no body. உடம்பொண்டு இல்லை. கண்மணி முடிச்சுடா. ஏனண்டா உனக்கு உடம்பு நீ இல்லை யாருக்கு சாப்பாடு கொடுக்கும் ரெண்டு சொல்கிறா. நீ சச்சிதானந்தத்துக்கு ஒரு சச்சிதானந்தம் கொடுக்க போகுது ஆள போகிறான். ஸோ ஐ எலோன் நான் தான் இருக்கிறேன். சொல்லுங்க. இந்த பாட்டும் நானே பாவமும் நானே நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. சச்சித் அனலிசிஸ் அண்டர்டேக் இன்டு அரைவ் அட் தி ட்ரூத். அதுதான் கவனமாக இருக்கணும். இந்த விசாரம் தான் இந்த சத்தியத்தை கொண்டு வந்து முடியுங்க விட்டது. அப்போ மற்றவங்களுக்கு அடையலைண்டா அவங்க இதை பற்றி விசாரம் செய்யவில்லை. நம்ம செய்கிறோம். சிவாடைய ஹரி ஓம் சத்த சிவார்ப்பணம். காட் பிளஸ் யூ.